இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேய் இடம் இருக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப் வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா டாப் 5 பேயோட இடம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரத்னி பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில இருந்து. பேயோட்ட இடம் அப்படின்னு சொன்னாவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் இல்லாம நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஆனா டெம்பிள் அப்படின்னு சொன்னாவே பாசிட்டிவ் எனர்ஜி தானே, அங்க எப்படி நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்குதான் இந்த டாப் 5 இடம். அதுல நம்ம வீடியோல வரப்போற இடம் நிசாமுதீன் தர்கா. இந்த தர்கால பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பேயா இருந்தாலும் சரி ஓட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் அந்த தர்கா செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட அந்த கோவிலுக்குள்ள போனாவே அத்தனை பேய் பிடிச்சவங்களை நீங்க பார்க்க முடியும். அவங்களோட அலறல் சத்தம் நீங்க வெளியே வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணவும் கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கோவிலோட ஒரு ரூல்ஸாவே இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம இரண்டாவதா பார்க்க போற இடம் தத்தரியா மந்திர். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேய் யாருக்குன்னா பிடிச்சிருக்குன்னா கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு கூட்டிட்டு வந்தா போதும், பேய் கண்டிப்பா ஓட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இதனால பல ஊர்ல இருந்து பல நாட்டுல இருந்து தத்தரியா மந்திருக்கு இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. தேவரிஜ் மகாராஜ் மந்திர் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மலாஜ்பூர்ல இருக்கு. இங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும், பேயை எப்படி ஓட்டுவாங்கன்னா அவங்க வச்சிருக்க புனித தொடப்பத்தினாலே அடிச்சு பேயை ஓட்டுவாங்க. இது பல பேர் சொல்லும் போது இதெல்லாம் அடிச்சு துன்புறுத்துறாங்க மனுஷங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற ஊர் மக்கள் இப்ப வரைக்கும் நம்புற விஷயம் என்னன்னா, இங்க அடிக்கிறது மனுஷங்க இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திய அடிச்சு விரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஹஸ்ரத் சையத் அலி தர்கா. இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேய் ஓட்டணும்னா கிட்டத்தட்ட 800 ரூபாய் நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பேய் ஓட்டுறதுக்காகவே தண்ணீரும் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்கள கூட்டிட்டு வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம அந்த இடத்துல இருந்து போயிடணும். ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா சொல்லுது. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற கோவில் மெஹந்திப்பூர் ஹனுமான் டெம்பிள். இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான். இது நான் சொல்லும் போது தெரியும் இது ஒரு ஹிந்து கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பேயை ஓட்டுறது மட்டும் கிடையாது, நார்மல் விசிட்டர்ஸும் அங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஆனா அவங்க சொல்ற ரூல்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட ஹனுமனுக்கு 3 லட்டை நீங்க படைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல இருந்து நீங்க வெளியே வரப்ப நிறைய சவுண்டு பேய் ஓட்டுறவங்க கிட்ட இருந்தும் கேட்கும், பேய்களா சேர்ந்து கத்துறதும் கேட்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியே போறீங்கன்னா தயவு செஞ்சு திரும்பி பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்க திரும்பி பார்த்துட்டீங்கன்னா அந்த கெட்ட சக்தி உங்களோடய டிராவல் ஆகிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த கோவிலை நீங்க விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து வெளியே போற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நீங்க குடிக்க கூடாது, எந்த ஒரு சாப்பாடும் அங்க இருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணிட்டு போறப்ப ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால அந்த இடத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நீங்க எந்த ஒரு நல்ல காரியமும் சரி சாப்பாடு தண்ணி எதுவும் குடிக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ரூல்ஸா இருக்கு. இது எல்லாமே ஒத்துக்கிட்டு வரவங்கள தான் இந்த கோவில்ல விசிட்டர்ஸாவே சேர்த்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கோவில் தெரியுமோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.